எல்லாரும் நல்லா இருக்கீங்களாங்கப்பா? டைட்டில் பார்த்துட்டு தான் தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சில பேர் வந்து நம்மளுக்காகவும் பார்த்துருப்பீங்க. நம்ம சொந்தமா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமான்னு நினைச்சு பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து நம்ம அக்காக்கு தங்கச்சிக்கு இந்த ஐடியாவை நம்ம சொல்லலாமே, இவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க. இப்ப நம்ம நிறைய பேர் இப்ப அதுவும் இந்த தீபாவளி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு இந்த யூனிட்லயும் சரி அந்த யூனிட்லயும் சரி மாறி மாறி போன் அடிச்சுட்டே இருக்கீங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஹோல்சேலா எங்க எல்லா பொருளும் எடுக்கிறீங்க, எல்லா பொருளும் ஹோல்சேலா எங்க எடுக்கிறீங்க, துணிலாம் எங்க வாங்குறீங்க, மெட்டீரியல் எங்க எடுக்கிறீங்க, பிளவுஸ் பிட் எங்க எடுக்கிறீங்க, இன்ஸ்கர்ட் எங்க எடுக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அவங்கள்ட்ட கேட்குறீங்க, நீங்க வந்து உங்களுக்கு ரேட் எப்படி கட்டுப்படி ஆகுது, நீங்க எப்படி இவ்வளவு கம்மியான ரேட்டு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி எல்லாம் நீங்க நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? அதனால வேண்டி இப்ப நிறைய விஷயங்கள் உங்க கூட சொல்லிடலாம். நிறைய பேச முடியலனாலும் இந்த நேரத்துல என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அப்படி சொல்லிடலான்றதுக்காக ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த புடவை பிசினஸ்ல நம்ம எங்கெல்லாம் ஏமாறுவோம், நான் எத்தனை இடத்துல ஏமாந்தேன் அப்படிங்கிறத ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமா 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்ப இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதுக்கப்புறம் நீங்க நிறைய பேர் மறுபடியும் அப்பையில இருந்து ஒரு இதேதான் கேள்வியாவே போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால ஏன்னா இப்ப ஒரு ஷார்ட்ஸ் தான் அதிகமா பார்ப்பாங்க, பெரிய வீடியோ யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப அதனால வேண்டி வேணாலும் அந்த கேள்வி மறுபடியும் வந்துட்டு இருந்திருக்கலாம். இப்ப சொல்ல வர்றதை சொல்லிடுறேன். நாங்க எங்கெங்க எடுக்கிறோம் அப்படின்னா, நாங்க நிறைய இடங்கள்ல எடுக்கிறோம்னா எனக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது, ஒன்னொன்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும். காட்டன் மட்டுமே தேவை அப்படின்னா, இப்ப நிறைய இடங்கள்ல தேடி தேடி அலைஞ்சிட்டு, இப்ப நாங்க வந்து ஒரு இடத்துலயும் இப்ப தறி வச்சிருக்காங்கல்ல, அவங்கள்ட்டயே எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும், நீங்க நம்ம நேரடியா தறியில கொடுத்து தறியில வாங்கினா மட்டும்தான் உங்களோட ரேட்டு, உங்களோட நூலு நீங்களே எல்லாம் கொடுத்து இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி பீஸ் எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமா ஒரே மாதிரி ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே உங்களோட கிரியேட்டிவிட்டியில வந்தது, நீங்க ஐடியா கொடுத்து அவங்கள்ட்ட செய்தி சொன்னது. அப்ப அந்த டிசைன் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்ப நாங்க பண்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, நாங்க இப்ப இன்ஸ்கர்ட், பிளவுஸ் விட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க, நைட்டி கம்மியான விலையில வேணும், அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே வந்து நாங்க ஒன்னு ஒரு தறியில ஒரு டிசைன். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நீங்க இந்த சாரி நெய்யறவங்கள்ட்ட போய் நம்ம அந்த சாரி கேட்க முடியாது, அந்த சாரி நெய்யறவங்கள்ட்ட போய் அந்த சாரி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களோட தறியில இதுதான் டிசைன், நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இது மட்டும் தான் எங்களால பண்ண முடியும்னு அவங்க குறிப்பிட்டு லிமிட்டடா தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிசைன் தான் கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த நூல் தான் இருக்கும், அந்த டை தான் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி தான் கிடைக்கும். ஒரு வாட்டி இது போயிருச்சுனாலும் மறுபடியும் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரி தான் நாங்க ஒரு பிசினஸும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அப்ப அதனால செய்யும் போதே ஒரு பொருள் வந்து மொத்தமா வாங்கிடலாம். ஏன்னா மறுபடியும் நம்மளுக்கு தெரியும் எது போகும் எது போகாதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படி ஏன்னா இதெல்லாம் முன்னாடி தெரியாம தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்க ஆரம்பிச்ச காலத்துல வாங்கின பொருளை இன்னும் நிறைய வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போகாதது நிறைய இருக்கும். அது காலப்போக்குல நம்மளுக்கே பழகிரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்க வந்து ரேட் கம்மியா இருக்கணும், நாங்களே தறிக்காரவங்கள்ட்ட உங்கள்கிட்ட ஒரு வேலை, இந்த மாதிரி நீங்க எங்களுக்கு இத்தனை பீஸ் பிடிச்சி கொடுத்துருங்க, நாங்க இந்த மாதிரி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இதை பண்றோம். அப்புறம் நிறைய பேர் வந்து நாங்க இன்ஸ்கர்ட் மட்டும் எடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்க. கண்டிப்பா பண்ணலாங்க. இது அப்புறம் பிளவுஸ் பிட் மட்டும் எடுத்து பண்ணலாம், நைட்டி மட்டும் எடுத்து பண்ணலாம், இது மட்டும் நாங்க எப்படி பண்ணணும் என்ன இதுன்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நீங்க குவாலிட்டி வைஸ் அப்படின்னு குவாலிட்டி பார்த்து கொண்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க அதிக அளவுல கம்மியான விலையில எனக்கு வேணும், ரேட்டு ரீசனபிளா இருக்கணும், எனக்கு எங்க ஊர்ல வந்து இதுக்கு மேல கொடுத்தா வாங்க மாட்டாங்க, ரேட் கம்மியில தான் வேணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி நீங்க குவாலிட்டியை நோக்கி நீங்க போகணும் அப்படின்னா, ஈரோட்ல திங்கக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் இல்லைன்னா இருங்க ஒரு நிமிஷம், கால் வலிக்குது, ரொம்ப நேரம் முட்டி கொண்டு உட்கார்ந்து கால் வலிக்குது. சரிங்களா? அப்புறம் திங்கக்கிழமை சந்தை அப்படி சொல்லுவோம். திங்கக்கிழமை சந்தைன்னா ஈரோட்ல திங்கக்கிழமை சந்தை போடுவாங்கங்க. என்னன்னா திங்கக்கிழமை சந்தைன்னா சொல்லுவாங்க. 6 மணிலேருந்து இன்னைக்கு 6 மணிலேருந்து நைட்டு சாயங்காலம் 6 மணிலேருந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சு விடிய 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 வந்துட்டே இருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. அதுல வந்து குறைஞ்சது ஒரு 500 கடைகளுக்கு மேல இருக்குங்க. சரியா? நம்ம இங்க இருந்து அந்த 500ல ஏகப்பட்ட 500ன்னு குறைஞ்சதுதான் சொல்றேன், எண்ணிட்ட பார்த்துட்டு இருக்க முடியும். அந்த நேரத்துல பயங்கரமா இருக்கும், ஒரே சத்தமா இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் தயாராகி போயிடணும். இங்கேருந்து தனியா எல்லாம் போக முடியாது, நம்மளுக்கு ஒரு டிசிஷனே எடுக்கவே முடியாது. இந்த கடைக்கு போகணுமா அந்த கடைக்கு போகணுமா அப்படிதான் தோணும் நம்மளுக்கு. நீங்க போகும்போது உங்களோட சப்போர்ட்டிங் டீம்ல இருந்து உங்க வீட்டுல யாரோட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட போயிட்டு
உங்களுக்கு நிறைய கடை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் இப்படி போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு பக்கம் துண்டு ஃபுல்லா வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் பிளவுஸ் பிட் ஃபுல்லா வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் நைட்டி ஃபுல்லா வச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் இன்ஸ்கர்ட். அதான் சொல்றேன், 500க்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும். 500க்கு மேற்பட்ட கடைகள்லயும் ஒரே மாதிரி இருக்காது, வெரைட்டியா நிறைய நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா என்ன, அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பீஸா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. வெளியில அதையும் தாண்டி வெளியில கொஞ்சம் நவுந்து வரணும், என்ன வெளியில வச்சிருப்பாங்க. இப்ப மார்க்கெட்ல எல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம எல்லாமே கிலோ கணக்குல வாங்கிட்டு வெளியில வரும்போது பாக்கெட் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அதை தாண்டி ஈரோடு மார்க்கெட்ல இருந்து வெளியில வரும்போது வெளியில போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க உள்ள இருந்தே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததா இங்க வச்சிருப்பாங்க. அப்ப அவங்கள்ட்ட வேணா அவசரத்துக்கு ஒண்ணு வாங்கிக்கலாமே தவிர, மிச்சப்படி எல்லாமே நீங்க பண்டல் பண்டலா மொத்தமா அப்படிதான் எடுக்கணும். ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நைட்டி எல்லாம் வந்து 100 ரூபாயிலேருந்தே இருக்கும். நைட்டி எல்லாம் வந்து 100 ரூபாயிலேருந்தே இருக்கும். ஆனா என்ன ஒரே விஷயம்னா, பாலிஸ்டர் மிக்ஸ். பிளவுஸ் பிட்லாம் 20 ரூபாயிலேருந்தே இருக்கும். ஆனா அதுலயும் என்ன விஷயம்னா, பாலிஸ்டர் மிக்ஸ். அப்ப உங்களோட ரேட் வைஸ் இதெல்லாம் வந்து சில பேருக்கு பாலிஸ்டர் மிக்ஸ்ன்னு நம்ம சொன்னா மட்டும்தான் தெரியும். மிச்சபடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பையிலேருந்தே இதெல்லாம் அப்படியேதான் பழகிருப்பாங்க. அவங்க அந்த இடத்துல, அந்த ஊருங்கள்ல எல்லாம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் எடுத்து ரொம்ப காலம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம்லாம் இன்னும் போட்டிருப்பாங்க. ரயில் வேலைக்கு போறவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா அது வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா இருக்கிற வெயிலா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஜாக்கெட் வந்து அது அவ்வளவு பாலிஸ்டர் வெயிலுக்காக தான் உறுத்துது குத்துதுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அது அந்த மாதிரிதான் அது. ஆனா என்ன ஒரே விஷயம், ரொம்ப நாளைக்கு வருது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க ஞாபகத்துல இருக்கும். அந்த பாலிஸ்டர் பிட்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் போதெல்லாம் 10 ரூபா. நான் வந்து எங்க ஊர்ல எல்லாம் 10 ரூபாய்க்கு ஜாக்கெட் பிட் பார்த்திருக்கேன். எப்படி 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது பாலிஸ்டர் தான். ஆனா அதை எடுத்து தச்சு போடும்போது பாத்தீங்கன்னா 5-6 வருஷத்துக்கு நல்லா இருந்துச்சு இருக்கும். ஆனா என்னன்னா அது வந்து இப்ப 2x2 இதெல்லாம் போட்டு பழகுனவங்களுக்கு அதெல்லாம் போட முடியாது. வந்து வித்தியாசங்கிறது இந்த துணிக்கு இப்படிதான் வித்தியாசம் தெரியுமே தவிர, மிச்சபடி பாத்தீங்கன்னா நீங்க அங்கேயே பார்த்து எடுத்துக்கலாம். குவாலிட்டி வந்து அதுலயே கொடுப்பாங்க. 25 ரூபா ஒரு ஜாக்கெட் பிட், 25 ரூபா, 35 ரூபா, 45 ரூபா சொல்லுவாங்க. ஒரு பண்டலா தான் எடுக்கணும். 50 பீஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மொத்தமா அப்படியே தான் தூக்கிக்கணும். கலர் எல்லாம் எதுவுமே பிரிச்சு எடுக்க முடியாது. அதுக்கு அதே மாதிரிதான் எல்லாமே இருக்குங்க. அங்க இன்னர்ஸ் ஃபுல்லாமே அங்கேயே இருக்கு, பிளவுஸ் ஃபுல்லா அங்கே இருக்கு, இன்ஸ்கர்ட் ஃபுல்லா அங்கே இருக்கு, நைட் எல்லாமே இருக்கு. நீங்க இன்ஸ்கர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 65 ரூபா 70 ரூபாயில இருந்து இருக்கு. அதான் கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது. அது வந்து நீங்க வாங்கிட்டு வந்து ஊருங்கள்ல கொண்டு வந்து கொடுக்க போறீங்கன்னா, நீங்க ரேட்டு, நீங்க ஒரே விஷயம் நீங்க அதை யோசிக்கணும். எந்த ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னாலும் நீங்க என்ன ரேட்டுக்கு எடுக்கிறீங்களோ அந்த ரேட்ல எவ்வளவு ப்ராஃபிட் வைக்கணுமோ அதை வச்சுதான் நீங்க கொடுக்க முடியும். நீங்க 75 ரூபான்னு சொல்லி ஒரு பாவடையை எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னா, இந்த பாவடைக்கு அதிகபட்சமா ஒரு 20 ரூபா வைக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லியே கொடுக்கணும். இது வந்து குவாலிட்டி இப்படிதான் இருக்கும், இதுல கலர் போயிடும், இதுல கலர் போயிடும், இது வந்து மெட்டீரியல் இப்படிதான் இருக்கும், கலர் போகும், ஆனா மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவங்க சரி நம்ம வாங்கின ரேட்டுக்கு நம்மளுக்கு இது ஒர்த்துதான்ப்பா அப்படின்ற அவங்க நினைப்பாங்க. ஆனா நம்ம 75 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அதை போய் நம்ம 150 ரூபான்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் அந்த கஸ்டமர் உள்ள வரவே மாட்டாங்க. இந்த ஒரு தப்பு மட்டும் எப்பயுமே வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பொருளை நம்ம வந்து கம்மியான விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பொருள் வந்து கம்மியான விலை தான் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கணும். நாங்க நிறைய புடவை எங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் 299 அந்த ரேட்டுக்குலாம் இருக்கு. நாங்க சொல்லும் போதே சொல்லுவோம், நீங்க ரெகுலர் வேருக்கு எடுக்கிறோம்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிளவுஸ் பிட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து 200 ரூபாய் 150 ரூபாயிலேருந்தே வச்சிருக்கோம். ஆனா என்னன்னா அவங்கள்ட்ட சொல்லுவோம், இது வந்து 2x2 இல்லைங்க, இது வந்து 1x2 அப்படின்னு சொல்லிதான் நாங்க ஒண்ணுமே கொடுப்போம். இது மாதிரி வேலைக்கு போறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து வசதியா இருக்காது. ஏன்னா நீங்க 2x2ல மெட்டீரியல் வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல காஸ்ட்லியா தான் வரும். மெட்டீரியலே காஸ்ட்லியா வரும். அதே மாரி தையக்கூலி இருக்கு. இதெல்லாம் தையக்கூலி, கட்டிங் மாஸ்டருக்கு காசு, இதெல்லாம் கொடுத்தது போக தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது 1x2னா பிளவுஸ் பிட்டோட ரேட்டு கம்மியாகும். அதே மாதிரிதான் நீங்க பாலிஸ்டர்னா இன்னும் கம்மியாகும். சரிங்களா? பாலிஸ்டர்லாம் வாங்கி நம்ம அதை தச்சு கொடுக்கறதுக்கு அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாங்குறவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கணும்ல. அதனால அதை பார்த்து கவனமா ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணுங்கிறது தான் விஷயம். நீங்க ஈரோடு மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா, ஆனா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னாலும் அங்க நிறைய ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாக்கெட் பிட்டு, புடவை இதுக்கெல்லாம் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனா நம்ம துண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா தான் போகும். நாங்களே இன்னும் யோசிக்கவே இல்லை இதுக்காக, இது துண்டுக்காகவா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் தான் நம்ம வாங்கணும், அடிக்கடி வாங்கணும்னு நினைப்போம், அடிக்கடி மாத்தணும்னு நினைக்கிறது அதுதான். ஆனா அது நம்மள்ட்ட இருக்காது. ஒரே துண்டையே வச்சுக்கிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிடைச்சா வாங்கலாம்னு நினைப்போம், பண்ண மாட்டோம். ஆனா அதெல்லாம் அங்க போனீங்கன்னாவே இது போகலாம்ல, இதை வாங்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணும். நீங்க ஈரோடு இரவு சந்தை இதுல பாத்தீங்கன்னா அப்ப இது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா, பிளவுஸ் பிட்டு நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இது மட்டும் தான் இருக்குமா அப்படின்னா இது மட்டுமே இருக்காது. இன்னும் நிறைய இருக்கும். அப்புறம் இந்த சின்ன பிள்ளைங்களோட கவுன் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும்.
நிறைய பேர் வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாம் கவுன் எல்லாம் வாங்கி சேல் பண்றவங்க, கடை வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் மொத்தமா எல்லா பொருளுமே தேவைப்படும்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் இருக்கும். ஆனா அதுல என்ன விஷயம்னா அதிகமா பனியன் மெட்டீரியல் அங்க இருக்காது, எல்லாமே இந்த காட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, காட்டனு இந்த மிக்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும். பியூர் காட்டன் இருக்காதுங்க, மிக்ஸ்டு காட்டன் தான் இருக்கும். ஏன்னா நீங்க ரேட்டும் அந்த அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதனால வேண்டி எல்லா தரப்பும் அங்க இருக்கும். நம்மளோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி இது வேணும் இது வேணாம் அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அங்க போன உடனே எல்லாத்தையும் எடுக்கணும் தான் நம்மளுக்கு தோணும். ஆனா எதை எடுக்கணும், அதை எடுத்துட்டு வந்து எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்புறம் நிறைய லுங்கி, பேண்ட், ஷர்ட்டு தனித்தனியா அதான் சொல்றேனே, 500க்கு மேற்பட்ட கடைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சது. நம்ம எண்ணிட்டு இருக்க மாட்டோம். நம்ம வந்து நீங்க போகும்போது ரொம்ப கவனமா நம்மள எப்படி நம்ம இது என்ன எடுக்க போறோம், எப்படி கொண்டு வர போறோம், அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு எங்க கடை வைக்க போறோம், ஏதாவது ஒண்ணு மட்டும் ஃபர்ஸ்ட் போடலாமா, அந்த மாதிரிலாம் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நீங்க போய் பாருங்க. எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா திங்கக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்தே ஆரம்பிச்சிருங்க. செவ்வாய்க்கிழமை விடிய காத்தாலம் வரைக்கும் முடிச்சிருவாங்க. அது வந்து திங்கக்கிழமை சந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, மண்டே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லணும், எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்ப இதை ஏன் நான் வந்து இந்த நேரத்துல இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னா, இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு இந்த யூனிட்லயும் அந்த யூனிட்லயும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஏன் எப்படி உங்களால இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது, அதனாலதான் நாங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. நான் வந்து ஒரு புடவை எடுக்கிறேன் அப்படின்னா அதை சின்ன ப்ராஃபிட் வச்சு அதிகமா விற்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் என்கிட்ட வச்சிருக்கேன். அதனால இப்ப நாங்க ஒரு புடவை எடுக்கிறோம்னா அந்த புடவையில 20 தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் எத்தனை செலக்ட் பண்ணலாம், என்ன புடவையை கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் தான் யோசிப்பேன். 20 எடுத்தோம்னா பத்தாது, ஏன்னா ஒரு புடவை எடுத்துட்டோம்னா அது 20னா பத்தாது. அப்ப மொத்தமா அந்த நூல் வந்தோடனே இத்தனை புடவை எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, மொத்தமா கொடுங்க அப்படி சொல்லிதான் நம்ம பிளானே எடுப்போம். ஒரு புடவை முடிஞ்சிருச்சு, நீங்க இப்ப நான் என் பொண்ணோட வளகாப்புக்கு ஒரு புடவை கட்டிருந்தேன், அந்த புடவை முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இனிமே எனக்கு அது வந்து தறியில ஓட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு 1 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 1 மாசம் ஆனோன்னு தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப வரைக்கும் கேட்டுட்டே இருக்காங்க ஒருத்தரும். அப்ப நான் முன்னாடியே ஒன்னொன்னு பிளான் பண்ணுவேன். இந்த துறையில, ஜவுளி துறையில சக்சஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களோட கிரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து நீங்க பேசுற விதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் நீங்க வந்து நீங்க ஒரு மாடலிங் எல்லாம் வச்சு எதையுமே பண்ண முடியாதுங்க. நம்ம அதுக்கான வசதியும் நம்மள்ட்ட இருக்காது. ஏன்னா நம்ம வைக்கிற ப்ராஃபிட்ல மாடலிங் பண்ணி ஒரு புடவையை நம்மளால விற்க முடியாது. அந்த புடவையை நீங்க எப்படி அவங்கள்ட்ட சொல்லி விற்கிறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கும். நீங்க அந்த ஒரு புடவையை நீங்க கட்டிட்டு நான் என்னைக்கு ஒரு நாளைக்கு, ஏன்னா எல்லா நாளும் நான் புடவை கட்டியே என்னால போட முடியாது. இப்ப நான் போடணும்னா இந்த புடவையில மட்டுமே என்கிட்ட அவ்வளவு புடவை இருக்குங்க. கட்டணும்னா எனக்கு அவ்வளவு ஆசை, இந்த புடவையை கட்டுறதுக்கு எனக்கு அவ்வளவு ஆசை. நான் எடுத்துட்டு போனேன். ஆனா என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க 4 கலர் தான் எடுத்திருக்கேன். இதை நான் எடுக்கல, ஏன் இதை நான் கட்டலைன்னா, ஒரு புடவையை கட்டலாங்க, எப்படிங்க இவ்வளவு புடவையும் கட்ட முடியும், அதனால அதை அப்படி பண்ண முடியாதுங்கிறதுக்காக வேண்டிதான். நீங்க பேசி நம்மளால எல்லாத்தையுமே பேசி விற்க முடியாதுல்ல. கஸ்டமர் நேரடியா வந்தாங்கன்னா அவங்க தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா பிடிச்சிரும். அதை நீங்க பண்ணணும். ஒரு மெட்டீரியல் நீங்க செலக்ட் பண்றது இது ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்களோட கவுனா இருந்தா அது உள்ளுக்குள்ள கொடுத்துருக்க அந்த இன்னர்லாம் வந்து உருத்தாம இருக்கணும், வெயில்ல போட்டா அது கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஏன்னா அதுல கவுனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள 2 லேயர் கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல லேயரே இல்லாம இருக்கும். அதெல்லாம் வந்து வேர்த்துச்சுன்னா பிசுன்னு ஆகும். அதெல்லாம் இல்லாம ஒரு பொருள் செலக்ட் பண்ணும்போது இப்ப அந்த இதை எடுக்கும் போதே அவங்க பாப்பாங்க. ஏன்னா இப்ப நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னா அதை நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப வேர்க்கும், அதெல்லாம் வேர்க்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் எடுப்போம்ல. அந்த மாதிரி நீங்க ஒண்ணு பார்த்து எடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இது நல்லா இருக்கு, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்கு. இப்ப இந்த மெட்டீரியல் இருக்குன்னா இப்ப பார்க்கும்போது மொடமொடன்னு இருக்கு, ஆனா தண்ணியில போட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும், நம்மளுக்கும் தெரியும், எடுக்கிறவங்களுக்கும் தெரியும். அப்போ ஆன்லைன் பிசினஸ் பண்ணணும்னா அதை எப்படி எடுத்துட்டு போகணும், நேரடியா கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது பார்த்து ஒரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இதுக்கு முன்னாடி தெளிவான ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். அது எந்தெந்த இடத்துல எடுத்தேன், எப்படி எல்லாம் ஏமாந்தேன் அப்படிங்கிறதையும் தெளிவா போட்டிருக்கேன். அதையும் நீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் அப்படின்னா, இல்ல எங்கள்கிட்ட ஹோல்சேலா வாங்கி பண்ணணும் அப்படின்னு தோணுனா மட்டும் இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. அவங்க ஹோல்சேலுக்கு என்ன ரேட்டு, ரீட்டெயிலுக்கு என்ன ரேட்டு அப்படிங்கறத சொல்லுவாங்க.